வணக்கம். முத்தரசு சுப்பிரமணியன், நெட்வொர்க்கர். வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. இன்றைக்கி அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னேட் ஒருத்தர், அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. அவருடைய சகோதரிகிட்ட இதை அடிக்கடி சொல்லிகிட்ருப்பார். இவங்க அப்பா ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசுலேருந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஆர்வம் இருக்கிறதுனால, நம்ம பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் இருந்ததுனால என்னென்னா, நியூஸ் பேப்பர் போடுறது, அப்புறம் அந்த கோக்குலெல்லாம் வாங்கி விற்கிறது, ஒரு கோல்ஃபு பந்து இதை வாங்கி சேல் பண்ணுறது, இது மாதிரிலாம் அவர் பிஸ்னஸ் மைண்ட் செட்டோடு அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். இதுலேருந்து கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சு அவர் சின்ன சின்ன ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து அந்த அமௌண்ட்டெல்லாம் மறுபடியும் அதில் போட்டு அது மாதிரி ஒரு வருமானத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது இதில் கிடைக்கிற ஒரு வருமானத்தை வச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் வாங்க சொல்கிறாரு. அது வாங்கும்போது என்னென்னா, அது கொஞ்சம் நாளில் அது நல்லா டவுன் ஆகிடுது. டவுன் ஆன உடனே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் ஏறினோடனே உடனே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு, விற்றுறாரு. விற்றுட்டு ஒரு லேண்ட் வாங்குறாரு. லேண்டை வாங்கி அதை ஒரு விவசாய பூமியாக்கி அதை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விட்டு அதுலேருந்து ஒரு வருமானத்தை இவர் பார்க்குறாரு. கொஞ்ச காலத்தில் இவர் எந்த பங்குகளை விற்றாரோ அந்த பங்குகளோட ரேட்டு உயர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் இவர் யோசிச்சார், அடாடா நம்ம அவசரப்பட்டு அதை விற்றுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சார். இப்போ இவர் கற்றுக்கிட்டது என்னென்ன அப்படின்னாக்கா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது என்னென்னா லாங் டைம் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பிரயோஜனம் இருக்காது. லாங் டைம் இருந்தால் தான் நமக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கற்றுக்கிட்டாரு. சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இவருக்கு புக் படிக்கிற பழக்கமும் அதிகமாக இருந்துச்சு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையவே ஒரு புக்கு மாற்றிச்சு. அந்த புக்கு தான் 1000 ways to make $1000 அப்படிங்கிற ஒரு புக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றிச்சு. அந்த புக்கு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி படிங்க. அந்த புக்கு உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றும். அவருடைய 13 வயசில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒரு $10,000 இருந்துச்சு. அந்த காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க கையில் தான் அது இருக்கும். ஆனால் அவருக்கு 13 வயசுலேயே அவ்வளோ பெரிய டாலரை இவர் சம்பாதிச்சுக்கிறாரு. இதனால் அவர் 13 வயசில் கவர்மெண்ட்டுக்கும் அவர் டேக்ஸ் கட்டினார். இப்படியே அவர் அந்த பங்குகளுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் காரணமாக அதே அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார். இவர் பெரியவராகியும் அதை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் இவர் ஒரு கம்பெனி சொந்தமாக ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பெர்க்ஷைர் ஹேத்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இவருடைய பிஸ்னஸ் இவர் எப்படி பண்ணுவார்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து இவர் பிஸ்னஸ் பண்ண மாட்டார். அது ஈஸியாக எது இருக்கோ அதை எடுத்து அந்த பிஸ்னஸை மட்டும்தான் இவர் எடுத்து இவர் பண்ணுவார். இன்னொன்று இவருக்கும் அது புரியணும், வரக்கூடிய இன்வெஸ்டர்களுக்கும் அதை புரிய வைக்கணும். அது மாதிரி இருக்கிற பிஸ்னஸை தான் இவர் எடுத்து பண்ணுவார். அந்த வகையில் அவருடைய கம்பெனியில் அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நிறைய இன்வெஸ்டர்கள் அவர்கிட்ட வந்தாங்க. அந்த வகையில் முக்கியமான கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கொக்கோ கோலா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் பேங்க் ஆஃப் நியூயார்க்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாமே மேக்ஸிமம் அந்த அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்டுடைய ரயில்வே துறை கூட அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இதனால் அவருடைய வருமானம் உயர்ந்துச்சு. உலகத்திலேயே ஒரு 10 பணக்காரர் பட்டியலையும் அதுக்குள்ளே இவருடைய பட்டியலும் இவருடைய பேரும் இடம்பெற்றுச்சு. தன்னோட 60வது வயசில் தான் இவருடைய சொத்தில் மொத்தத்தில் 94% சொத்தை இவருடைய 60வது வயசில் தான் இவர் சம்பாதிக்கிறாரு. அப்புறம் இவரும் ஃபில்கேட்ஸும் சேர்ந்து த கிவிங் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து தன்னுடைய வருமானத்தில் 50% வருமானத்தை இதுக்காக அவங்க நல்ல காரியங்களுக்காக அவங்க செலவிடுறாங்க. கொஞ்ச காலத்தில் இவர் என்ன பண்ணார்னா 99% வருமானத்தை அதுக்காக இவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவின் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்த வாரன் பஃபட் அவர்கள் தான். இவர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இல்லை ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு 5 விதிகளை இவர் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் அப்பப்போ அந்த பிஸ்னஸில் தகவல் நல்லா அறிஞ்சிருக்கணும். அதாவது அப்டேஷனில் நம்ம இருக்கணும். அப்புறம் போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் தரத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கணும். அப்படிங்கிற 5 விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அமெரிக்காவின் உயரிய விருதான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விருது இவருக்கு ஒபாமா கையால் கொடுக்கப்பட்டது. இவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போதும்
பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இறக்கும் வரை வேலை செய்து கொண்டு தான் இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா உங்களுக்கு வேலை செய்ய முடியாத காலங்களில் கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வழியை உங்களால் வேலை செய்ய முடிகிற காலத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனால் நிறைய பேர் அதை செய்ய பயந்துக்கிறாங்க. ஆக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம தூங்கி கொண்டு இருக்கும்போது கூட ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வழியை, ஒரு நல்ல பிஸ்னஸை அமைக்கக்கூடிய வாய்ப்பு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த துறையிலையுமே இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.